இப்போது ரிதம் வைட்டல் வழங்கும் பல்வேறு அம்சங்களை பார்ப்போம். முகப்பு திரையை பார்க்கும்போது இன்று எடுத்துள்ள உடல் ஆரோக்கிய அளவுகோல்கள் காணப்படுகின்றன. இதில் நீங்கள் எத்தனை அடிகள் நடந்தீர்கள் மற்றும் எவ்வளவு கலோரி செலவழித்தீர்கள் என்பதையும் பார்க்கலாம். அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோன்களில் சமீபத்திய பதிவுகளில் ஹெல்த் கனெக்ட் என்ற செயலி இயல்பாகவே நிறுவப்பட்டிருக்கும். ஆண்ட்ராய்டில் அதை நீங்கள் இயக்கினால் ஹெல்த் கனெக்ட் மூலம் சேகரிக்கப்படும் அனைத்து தகவல்களும் இங்கே ஒத்திசைக்கப்படும். சரி, நீங்கள் பழைய ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தினால் கூகுள் ஃபிட் என்ற செயலி உள்ளது. அதை நீங்கள் தனியாக நிறுவி அதில் உள்ள தரவுகளை இந்த செயலியுடன் ஒத்திசைக்க வேண்டும். அதற்காக நான் தனியாக ஒரு பயிற்சி வீடியோ உருவாக்குவேன். சரி, இன்று உங்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒரு பகுதியும் உள்ளது. பொதுவாக இங்கே மேலும் பல்வேறு ஊக்கமளிக்கும் அம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவை எந்த ஒருவருக்கும் ஊக்கமளிக்க மிகவும் முக்கியமானவை. அதேபோல் உங்கள் உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய ஊக்கமளிக்கும் வகையிலும் உள்ளது. மேலும் மிகவும் எளிதாகவும் மிகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஒரு பயிற்சியாளர் கோச் விருப்பமும் இதில் உள்ளது. இது மிகவும் சிறந்த ஒரு உரையாடல் இடைமுகத்தை வழங்குகிறது. இதில் நீங்கள் உங்கள் தேவைகளை விளக்கலாம் மற்றும் உங்கள் வரம்புகளையும் கூறலாம். அதற்கேற்ப இது ஒரு வார திட்டத்தை உருவாக்கும். இதனை இலவசமாக ஃப்ரீமியம் முயற்சி செய்ய 2 அல்லது 3 செய்திகளை இலவசமாக அனுப்பும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் அனுபவித்து மதிப்புள்ளது என்று நினைத்தால் எப்போதும் மாத சந்தா திட்டத்தில் பதிவு செய்யலாம். மன்னிக்கவும், உண்மையில் இது 10 செய்திகள் இலவசம். சரி, இதனால் நீங்கள் எங்கள் ஏ கோச்சை ஆராயும் வாய்ப்பு கிடைக்கும். இது குறிப்பாக ஒரு பயிற்சியாளருக்காக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாம் செய்ய வேண்டியது சுயவிவரத்தை ப்ரொஃபைலை நிரப்ப வேணும். இந்த சுயவிவரம் என்பது எதுவும் பெரியதில்லை. உங்கள் எடை, உயரம், பிரச்சனைகள், உங்களிடம் உள்ள உபகரணங்கள் மற்றும் உடற்பயிற்சியில் உள்ள அனுபவம் போன்ற அனைத்து தகவல்களையும் இது பெறும். அதற்கேற்ப ஒரு திட்டத்தை உருவாக்கும். மேலும் உங்கள் பெயர் போன்ற எந்த ஒரு தனிப்பட்ட தகவலும் ஏஐக்கு தெரியாமல் இருப்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். நாங்கள் எந்த விவரங்களையும் ஏஐக்கு அனுப்புவதில்லை. நாம் இந்த நபரை என்ன இந்த சுயவிவரத்தோட மட்டும் பயன்படுத்துகிறோம். நீங்கள் சமர்ப்பிக்கின்ற விரிவான தகவல் தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்றவாறு அது ஒரு சிறந்த திட்டத்தை நேர்த்தியாக வடிவமைத்து உருவாக்கும். அதனால் இது பிறந்த தேதிக்கு அப்புறம் ஆண் அல்லது பெண்ணுன்னு கேட்கும். உயரம், இலக்கு எடை, உடற்பயிற்சி நிலை, உங்கள் விருப்பங்கள் என்ன, நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள், 45 நிமிடம், கால அளவு, தினமும் நீங்கள் தினமும் எவ்வளவு நேரம் செலவிட முடியும் என்பதையும் கேட்கும். அப்படியென்றால் வாரத்திற்கு எத்தனை நாட்கள், எத்தனை முறை நீங்கள் உடற்பயிற்சி செய்ய முடியும் என்று கேட்கும். முன்னதாக நீங்கள் செய்த விளையாட்டு, ஏதேனும் உடல் நிலைகள், உடல் ஆரோக்கியம் தொடர்பான நிலைகள், மேலும் யோகாவா அல்லது ஜிம்மா என்று கேட்கும். அல்லது ஹைபிரிட் மாடல் என்றால் அதுதான் நீங்கள் விரும்புவது என்றால் இது பரிந்துரை செய்வதற்காக. இந்த அமைப்பினை முழுமையாக நிறைவு செய்யுங்கள். நீங்கள் இதனை முழுமையாக முடித்த பிறகு நீங்கள் எப்போதும் கேட்கலாம், நாம் இதை பயன்படுத்த எப்படி என்று இன்னொரு பயிற்சி வீடியோ உருவாக்குவோம். சரியா? உங்களுக்கு தெரிகிறதா? இது விளக்குவது போல தான் இருக்கிறனா? வேறுபட்ட அம்சங்கள் என்னென்ன, அவற்றை எப்படி பயன்படுத்தலாம்? இன்று செய்ய வேண்டிய உடற்பயிற்சி பற்றி எந்த தகவலை வழங்குகிறது? இன்று நீங்கள் செய்ய வேண்டிய உடற்பயிற்சி மற்றும் ஸ்டார்ட் ஒர்க் அவுட் பட்டன் மூலம் உடனே உடற்பயிற்சி பிளேயருக்கு செல்லலாம். நீங்கள் உங்கள் இலக்குகளை அமைக்கலாம், இவற்றை மாற்றிக்கொள்ளலாம், மேலும் அவற்றை கண்காணிக்கவும் முடியும். நீங்கள் உங்களிடம் உள்ளது. நீங்கள் எடையை சேர்க்கலாம். ஆரம்ப எடை, அதாவது
வாரந்தோறும் எடையை பதிவு செய்ய நினைவூட்டல் வரும். அதேபோல் நீர் குடிப்பதற்கும் மற்ற தேவைகளுக்கும் நினைவூட்டல்களை சேர்க்கலாம். கிரியேட் திரையில் நீங்கள் கிரியேட் ரொட்டீன், வீக்லி பிளான், மை ரொட்டீன்ஸ், லைப்ரரி ஆகியவற்றை காணலாம். இதை பயன்படுத்துவது பற்றி நாம் விவாதிக்கிறோம். முதல்ல நாம் லைப்ரரி பதிவுகளை உருவாக்க வேண்டும். பிறகு வெவ்வேறு ரொட்டீன்களை உருவாக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு வார திட்டத்தை உருவாக்க வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் அமைத்து விட்டீர்கள். மீதமுள்ள அனைத்தையும் செயலி கவனித்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நினைவூட்டும். மூன்றாவது ஒன்று கேலண்டர். கேலண்டர் பல்வேறு தகவல்களை வழங்கும். உதாரணத்துக்கு நீங்க உடற்பயிற்சி செய்தீர்களா இல்லையா என்பதை. உங்களுக்கு ஏதேனும் கவலை இருந்தால் உங்கள் முன்னேற்றத்தை பதிவு செய்யலாம். சரியாக செய்ய தவறினால் அதற்கான காரணத்தை விளக்கலாம். அதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம் என்பதையும். இது ஒரு சுருக்கமான பதிரி. சேமித்து வையுங்க. அப்படியென்றால் எதிர்காலத்தில் எது தவறாக நடந்தது, அதை எப்படி மேம்படுத்தலாம் என்பதை குறிப்பிட முடியும். மேலும் உங்ககிட்ட பகுப்பாய்வும் உள்ளது. முன்னேற்றம் பற்றியும் நல்ல தகவல்கள் உள்ளன. உதாரணத்திற்கு உங்கள் தற்போதைய தொடர்ச்சி எத்தனை நாட்கள் தொடர்ந்து செய்தீர்கள் என்பதையும் காணலாம். தூக்க முடிந்தது. அதேபோல் அதை பொறுத்து உங்களுக்கு சாதன பதக்கங்களும் உருவாகும். சரி, விரிவான பகுப்பாய்வில் எடை, உடற்பயிற்சி, படிகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட அழகான ஒரு வரைபடம் உள்ளது. சரி, அதில் வாராந்திர திட்டம் மற்றும் அதன் பகுப்பாயும் உள்ளது. நீங்கள் பல வாரங்களை பயன்படுத்தினா எந்த வார திட்டத்தில் உங்கள் முன்னேற்றம் சிறந்தது என்பதை புரிஞ்சுக்க முடியும். சரி, என் சுய விவரத்தில் நிறைய தகவல்கள் உள்ளன. அவை பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான மக்களுக்கு தேவையில்லை. எனவே நீங்கள் சந்தா எடுக்க விரும்புகிறீர்களா என்பதை மட்டும் பார்க்க வேண்டும். அல்லது பிரீமியம் வரும். நீங்கள் பிரீமியம் ஆஃப்லைனுக்கு மாற்ற விரும்பினா இந்த விருப்பங்களை பயன்படுத்தலாம். நம்மிடம் சந்தாக்கள் உள்ளன. பயிற்சியாளர் சந்தா, மாணவர் சந்தா. சரி, முக்கியமாக மேலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் நூலகங்களை ஏற்றுமதி செய்யலாம் அல்லது இறக்குமதி செய்யலாம். நூலகங்கள், நடைமுறைகள் மற்றும் வாராந்திர திட்டங்களை உங்கள் நண்பர்கள் அல்லது பெற்றோர்களுடன் பகிரலாம். மேலும் செயலியின் அமைப்புகள் மற்றும் பல்வேறு விருப்பங்கள் உள்ளன. ஒன்று மொழி, இதில் பரமொழி ஆதரவு உள்ளது. நீங்கள் வெவ்வேறு விதமான சர்வதேச மொழிகளையும் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இது சரிதானே? மேலும் சில அளவுருக்களை அமைக்கும் விருப்பங்களும் உங்களுக்கு உள்ளன. ஒர்க் அவுட் பிளேயரில் பொதுவாக பார்வை வழிகாட்டுதல் இருக்கும். ஆனால் நீங்கள் விரும்பினால் குரல் வழிகாட்டுதலையும் இங்கே இயக்கலாம். பொதுவாக டைமர் அடிப்படையிலான உடற்பயிற்சிக்கு இயல்பாகவே குரல் வழிகாட்டுதல் இருக்கும். நான் வெளியேறுகிறேன். நினைவூட்டும் அம்சங்களை நாங்கள் அணைக்கிறோம். ஏனெனில் வீடியோவில் பொதுவாக ஒலி ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் இயல்பாக அவற்றை முடக்கி இருப்போம். ஆனால் நீங்கள் எப்போதும் இயக்கலாம். சரியா? மேலும் நீங்கள் அமேசான் பிரைம் அல்லது வேறு ஏதாவது ஆப்பை இசைய பின்னணியில் இயக்க விரும்பினா எப்போதும் அனுமதிக்கலாம். அல்லது நீங்கள் குறிப்பாக உடற்பயிற்சி ஒலியை மியூட் செய்ய விரும்பினா அதையும் செய்யலாம். மேலும் இங்கே உடற்பயிற்சி ஒலி அளவை நீங்கள் சரி செய்யலாம். சரி, அப்படி என்றால் உங்களிடம் நீங்கள் ஒரு பயிற்சியாளரை பயன்படுத்தி பயிற்சி எடுத்து வருகிறீர்கள். மேலும் உங்களிடம் உள்ள உபகரணங்கள் பற்றிய சில விவரங்களை புதுப்பிக்க விரும்பினா அதை இங்கே செய்யலாம். நீங்கள் புதிதாக சில புதிய உபகரணங்களை வாங்கி அந்த உபகரணங்களை பயன்படுத்தி ஒரு திட்டம் உருவாக்க பயிற்சியாளரிடம் கேட்க விரும்பினா அந்த விவரங்களை இங்கே புதுப்பிக்கலாம். மேலும் நீங்கள் மீண்டும் ஆன்போர்டிங் ஸ்க்ரீனை பயன்படுத்தி அதில் நூலகம் உருவாக்குதல், வழக்கமான திட்டம் உருவாக்குதல் மற்றும் வாராந்திர திட்டம் உருவாக்குதல் போன்றவற்றை செய்ய உதவுகிறது. நீங்கள் எப்போதும் இதை பயன்படுத்தலாம். சரியா? இவை தான் நாங்கள் செயல்படும் வெவ்வேறு கருத்தாடல் குழுக்கள். மேலும் நீங்கள் ஐஎஸ்எம் வைத்தல் பற்றி ஏதாவது கற்றுக்கொள்ள விரும்பினால் எப்போதும் யூடியூப்ல உள்ள கற்றல் வீடியோக்களை பார்க்கலாம்.
இவையெல்லாம் நீங்க எப்போது வேண்டுமானாலும் பார்க்கக்கூடிய மேலதிக தகவல்கள். மேலும் உங்கள் டிஜிட்டல் இருப்ப முக்கியமாக வைட்டல் தளத்தில் முற்றிலும் நீக்கிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், எந்த நேரத்திலும் நீங்கள் அதை தாராளமா நீக்கிக் கொள்ளலாம். இப்போ வர இது உங்கள் தனி உரிமையை பாதுகாக்க வழங்கப்பட்ட ஒரு விருப்பம். உண்மையில உங்கள் தரவை எதற்கும், எந்த நோக்கத்துக்கும் நாங்க பயன்படுத்துவதில்ல. இது உத்தரவாதம் செய்யப்படுகிறது. இதற்கு மேலாக, உங்கள் தரவு அங்கே இருப்பது உங்களுக்கு சிரமமாக இருந்தால், எப்போதும் அதை நீக்கலாம். சரி, நன்றி. மேலும் இவை தான் ரிதம் விட்டாவின் மேலோட்டம். அதனால பெரும்பாலும் இது மிகவும் எளிமையானது. உங்கள் சுயவிவரத்த பத்தி கவலைப்பட தேவையில்ல. முக்கியமா கிரியேட், விருப்பம், முகப்புத்திரை மற்றும் பகுப்பாய்வு ஆகியவை. பாருங்க, இது மிகவும் எளிமையானது. ஆனாலும் பல அம்சங்கள் கொண்டது. விவித வகை பயனாளர்களுக்கு தேவையான விருப்பங்கள் இங்கே ஆதரிக்கப்படுகின்றன. அதனா ஒரு முறை கட்டணம் செலுத்தி உங்கள் விவரங்களை கண்காணிக்க விரும்பினா, நீங்க பிரீமியம் ஆஃப்லைன் விருப்பத்தை பயன்படுத்தலாம். அல்லது உங்களுக்கு ஒரு பயிற்சியாளர் வேண்டுமென்றால், எப்போதும் உங்கள் பெயரில் மாணவராக பதிவு செய்து ஒரு பயிற்சியாளரை அணுகலாம். அவர் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப அமைக்க முடியும். எனக்கு தெரியவில்லை. உங்கள் திட்டுங்க. சரி, மேலும் பல இருக்கின்றன. நீங்க ஒரு பயிற்சியாளர அணுக விரும்பவில்லை, அல்லது உங்க சொந்தமாக உருவாக்கவும் விரும்பவில்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. உங்கள் தேவைகள், விருப்பங்கள் மற்றும் தேர்வுகளுக்கு ஏற்ப ஒரு பயிற்சியாளர் மூலம் உருவாக்கும் வசதியும் உள்ளது. அதனால இதில் எல்லா விருப்பங்களும் உள்ளன. எல்லாருக்கும் ஒரு லிங்க் பகிரலாம். அதாவது நீங்கள் கூட உங்கள் பெற்றோரின் ஃபோன்ல இத நிறுவி அமைக்கலாம். அவர்களுக்கு வாராந்திர திட்டங்களை உருவாக்கி, எக்ஸ்போர்ட் விருப்பம் மூலம் WhatsAppல பகிரலாம். அவர்கள் அதை இறக்குமதி செய்து, பயன்படுத்தி தினமும் பின்பற்றலாம். ஆரோக்கியம் என்பதற்காக எல்லா வயது குழுக்களுக்கும் தினமும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் முக்கியம். குறிப்பாக உடல் இயக்கம் இருக்க வேண்டும் என்பதால் இது அனைவருக்கும் பரிந்துரைக்கப்படுகிறது. இது அனைவருக்கும் ஒரு மிகச்சிறந்த தளமாகும். இந்த செயலியை பயன்படுத்தி உடற்பயிற்சி செய்ய பொதுவாக பெரும்பாலானவர்களுக்கு விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வதும், உடற்பயிற்சிகளை வரிசையா செய்வதும் சிரமமா இருக்கும். மேலும் சில நேரம் 4 அல்லது 5 நாட்கள் தனிப்பட்ட காரணங்களால் இடைவெளி வந்தாலும், உங்கள் செயலியிலெல்லாம் அமைக்கப்பட்டிருப்பதால மன அழுத்தமின்றி விரைவாக மீண்டும் தொடங்கலாம். இது அனைவருக்கும் உதவும் என நம்புகிறேன். நன்றி.